நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு கலந்த வணக்கம். ஒவ்வொரு சனிக்கிழமையும் நான் என்னுடைய கருத்துக்களை உறவுகள் என்ற தலைப்பில் பகிர்ந்து கொண்டு வருகின்றேன். இன்றைக்கும் ஒரு முக்கியமான, அவசியமான ஒரு பகிர்தலை நான் உங்களோடு பகிர வேணும் என்று ஆசைப்பட்டு இதை பகிர்ந்து கொள்கின்றேன். இன்றைக்கு இந்த இஸ்ராயல் காசாவில் நடக்கிற போரை எல்லாருமே அறிந்திருப்பார். ஏன்னா இப்போ 2-3 வருடங்களாக ஒரு பாரதூரமான, கேவலமான இந்த 21ஆம் நூற்றாண்டில் இப்படியும் கொலைகள் செய்வார்களா, இப்படியும் குழந்தைகளை அழிப்பார்களா, இப்படியும் எல்லாரும் பார்த்து கொண்டிருக்க செய்கிறார். ஆகவே அவர்களை பற்றி கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தவங்க யார் இந்த இஸ்ராயல் மக்கள்? அவர்கள், இந்த யூதர்கள், தங்களை தாங்களே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், chosen people என்று சொல்லி வருகிறார்கள். இன்றைக்கு இது பெரிதாக சொல்லாவிட்டாலும் சந்தர்ப்ப சூழலுக்கு ஏற்ப சொல்லிக்கொண்டு அந்த மனநிலையில் தான் அவர்கள் செயல்படுகிறார்கள். அவை நாங்கள் தான் கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், மற்ற அனைத்து பேரும் தெரிந்து கொள்ளப்படாதவர்கள். ஒரு ஏற்றத்தாழ்வு. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்படாதவர்கள். இது ஆரம்பம் எங்கே என்று பார்க்கும். அப்போ ஆரம்பம் எங்கன்னா நாங்கள் பழைய ஏற்பாட்டுக்கு போக வேண்டியிருக்கு. இந்த யூதர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? இன்றைய யூதர்கள், நாங்கள் ஆபிரகாமுடைய கடவுளை, யாக்கோப்பின் கடவுளை, ஈசாக்கின் கடவுளை பின்பற்றுபவர்கள். மோசேஸை பற்றி பெருசாக சொல்லல, ஏன்னு எனக்கு தெரியாது. அப்புறம் நான் ஆபிரகாமுக்கு போனேன். இந்த ஆபிரகாம் ஒரு உண்மையான ஒரு நீதிமான், நேர்மையானவர், கடவுளில் பக்தி உள்ளவர். ஆனால் அவருக்கு பிள்ளைகள் இல்லை. அப்போ அது அவருக்கு ஒரு குறையாக இருந்தது. அப்போ அவர் கடவுளை உரையாடுற பொழுது இது வரலாறாகவும் இருக்கலாம், வரலாறு சேர்ந்த ஒரு புராணமாகவும் இருக்கலாம், மித். அது எல்லா சமயங்களையும் இருக்குது. இப்போ நாங்கள் தமிழர் வரலாறு படித்தால் தமிழர் வரலாறு அதிகமாக எங்களுடைய இலக்கியங்கள் மூலமாகவும் வருகின்றது. அதே போல் ஆங்கிலமும், ஆங்கில நாட்டு வரலாறு ஆங்கில இலக்கியத்தினூடாக நிச்சயமாக வந்திருக்கு. ஆகவே அங்கே ரெண்டும் கலந்து தான் இருக்கும். வரலாறும் கலந்திருக்கும், புனைக்கதைகளும் கலந்திருக்கும். இப்போ ஆபிரகாமுக்கு பிள்ளைகள் என்ற குறையில் கடவுள் சொல்றார், நான் உன்னை சந்ததியை பெருக்குவேன் எல்லாம் சொல்கிற பொழுது அவர்கிட்ட எனக்கு பிள்ளைகள் இல்லையே. அப்போ கடவுள் சொல்கிறார், உனக்கு ஒரு பிள்ளை கட்டாயம் பிறக்கும், சாராவுக்கு ஒரு பிள்ளை பிறக்கும். அப்போ புதிய வயது நம்பு. ஆனால் அதற்கு முன்னர் அவருடைய மனைவி சாரா பிள்ளைகள் இல்லாத காரணத்தினால அவள் தானாக முன்வந்து தனக்கு வேலை செய்த ஒரு பணிப்பெண், அவளை எகிப்து நாட்டை சேர்ந்தவள், அவளை அவளோடு புணர்ச்சி செய்து ஒரு பிள்ளையை பெறும் என்று சொல்லி அவளாகவே முன்வந்து செய்கிறாள். யார்? சாரா, ஏப்ராஹிமுடைய மனைவி. அவளுக்கு ஒரு பிள்ளை பிறந்தது. யார்? வைப்பாட்டிக்கு, அதாவது அடிமை. அவள் அடிமைன்னு வீரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அவள் பிள்ளை பிறந்தவுடன் அவளுக்கு ஒரு பெருமை ஒன்று வந்துட்டு, நான் சாராவோட கொஞ்சம் உயர்ந்தவள். அப்போ சாராவை கொஞ்சம் மட்டத்தட்ட பார்த்தான். இது வரலாற்றை சொல்கிறேன் நான், வரலாறோ அல்லது ரெண்டும் சேர்ந்த புனக்கதை சந்தோஷம். இது சாராவுக்கு பிடிக்கல, யார்? ஏப்ராஹிம் மனைவிக்கு பிடிக்கல. அப்போ ஒரு சின்ன ஒரு ஏதோடு வர ஆரம்பிச்சு. இந்த கட்டத்தில் தான் ஆண்டவர் ப்ராமிஸ் பண்ணி அவருக்கு சாராவுக்கு ஒரு குழந்தை பிறக்கட்டும். சாராவுக்கு முறையாக பிறந்த குழந்தையின் பெயர் ஈசாக். அந்த அடிமை பெண்ணுக்கு பிறந்த குழந்தை பேர் இஸ்மாயில். அப்போ இவர் யார்? எங்களோட மொழியில் பார்த்தா யார்? ஒன்றை விட்ட சகோதரங்கள். ஈசாக்கும் இஸ்மாயிலும் ஒன்றை விட்ட சகோதரர்கள், அதாவது ஆபிரகாமுக்கு பிறந்த பிள்ளைகள். அப்போ இந்த ஆபிரகாமுக்கு பிறந்த பிள்ளை சிரித்து விளையாடுறதும், அந்த அடிமை பெண்ணுக்கு பிறந்த பிள்ளை விளையாடுறதையும் பார்த்து சாராவுக்கு அவ்வளோ பிடிக்கல. இவளையும் இவங்களோட பிள்ளையும் கலைச்சி விடு. ஆபிரகாமுக்கு கஷ்டமாக இருந்தாலும் ஆண்டவர் சொன்னார்னு சொல்லி அவர் கொஞ்சம் தண்ணீர் கொடுத்து பொருளை கொடுத்து, சரி நீ போய் எங்கேயாவது வாழன்னு அனுப்பிடுவேன். இதுதான் அந்த ஆரம்பம்.
இப்போ இந்த கதையை படிக்கிற பொழுது எனக்கு பல கேள்விகள் வந்தது. இது யாருடைய தப்பு? சாரா செய்த தப்பா? இல்லை கடவுள் செய்த தப்பா? இல்லை ஆபிரகாம் செய்த தப்பா? இல்லை அந்த அடிமைப்பெண் செய்த தப்பா? ஒரு குழப்பம். இந்த வரலாறை வச்சு கொண்டு தான் இந்த இஸ்ராயல் மக்கள் நாங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், ஆபிரகாமுடைய நேரடி பிள்ளைகள். மற்றதான் இந்த முஸ்லீம். யார் இந்த முஸ்லீம்? இஸ்மாயிலுடைய அடியில் வந்து பிறந்தவர் தான் இந்த முஸ்லீம் மக்கள். பாலைவனத்தில் போய் வாழ்ந்தார்கள், பாலைவனத்தில் வாழ்ந்தார்கள். இதை இந்த 20ஆம் நூற்றாண்டு இந்த கதையை சொல்லி அப்படி ஒரு பிரிவினை வளர்ப்பது இருமைவாதம், டுவலிசம். ஏற்றுக்கொள்ள முடியாது. என்றைக்கு நான் வேறு நீ வேறு என்று நாங்கள் பார்க்கிறோமோ அன்றைக்கு அங்கு இருமைவாதம் உண்டு, எல்லா கட்டத்திலும். இது வரலாறும் புனைக்கதையும் சேர்ந்ததுன்னு சொல்லலாம், இல்லை வரலாறுன்னு சொல்லலாம். அது நாங்கள் எப்படி ஆய்வு செய்து பார்க்கிறோம் என்பதை பொறுத்தது. இந்த கத்தோலிக்க திருச்சபை இயேசு ஒரு யூதன், யூதனாக பிறந்து யூதனாக வளர்ந்து யூதனாக வாழ்ந்து யூதர்களால் கொலைப்பட்டவர், கொலை செய்யப்பட்டார். ஏன் யூதர்கள் கொலை செய்தார்கள் என்று சொன்னால், அவர் யூதத்தை கடுமையாக விமர்சித்தார். அவர் யூதத்தை கடுமையாக விமர்சித்தார், ஒன்று. இரண்டாவது, யூத தலைமை குருக்களை விமர்சித்தார், ரெண்டு. ஒரு புரட்சியை கொண்டு வந்தார். அதாவது அந்த பழைய உடன்பாட்டிலிருந்து, பழைய ஏற்பாட்டிலிருந்து ஒரு புதிய உடன்படிக்கை நான் உருவாக்கினார். பலது சட்டத்தை மையமாக கொண்டாலும் புதிது அன்பை மையமாக கொண்டது. ஆனால் இயேசுக்கு பின் பல ஆண்டுகள் வந்த திரு அவை ஒரு சமயமாக மாறி ஒரு நிறுவனமாக மாறிய பொழுது நாங்கள் பழைய ஏற்பாட்டில் தான் எங்களோட வேறுண்டு என்று பார்த்தார். பழைய ஏற்பாட்டில் தான் எங்களோட வேறுண்டு. புதுமையாக வந்தாலும் புதிய உடன்படியை ஏற்றுக்கொண்டாலும் எங்களோட வேறு அங்கே இருந்தான் வருகின்றன்னு சொன்ன காரணத்தினால கத்தோலிக்க மக்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் என்ற ஒரு மாயையை உருவாக்கிவிட்டார். ஆகவே கத்தோலிக்க மக்கள் புறவினத்தார், புறமதத்தினர். தெரிந்து கொள்ளப்பட்டவர், தெரிந்து கொள்ளாதப்படாதவர். கத்தோலிக்க மக்கள் புறவினத்தார், அஞ்ஞானிகள். இது மாபெரும் தவறு. எனக்கு இன்றைக்கு இந்த சிந்தனையில் மிக தெளிவுண்டு. நான் வேறு நீ வேறு என்று பார்க்கும் பொழுது அங்கு இருமைவாதம் உண்டு, டுவலிசம். பரிணாமத்தில் பரிணமித்த அனைத்து மக்களும் சமம். பரிணாமத்தில் பரிணமித்த அனைத்து மக்களும் சமம். உயர்வு தாழ்வு கிடையாது. அனைத்து மக்களுக்கும் ஆண்டவருடைய அழைப்பு ஒன்று, இயேசுவினுடைய அழைப்பு ஒன்று. தந்தை நிறைவாய் உள்ளது போல் நீங்களும் நிறைவாக இருங்கள். இயேசு யாருக்கு இந்த அழைப்பை விட்டார்? அனைத்து மக்களுக்கு. கத்தோலிக்க மக்களுக்கு கிடையாது, யூதர்களுக்கு கிடையாது. ஆகவே அனைத்து மக்களுக்கும் ஒரு அழைப்பு. இயேசு மலை உரையின் உச்சக்கட்டமாகத்தான் இந்த அழைப்பை விடுத்தார். மலை உரையின் உச்சக்கட்டமாக இயேசு இந்த அழைப்பை சொன்னார். கடவுள் அந்த சக்தி முழுமையானது, அந்த முழுமை உங்களுள் உள்ளது. ஆகவே ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு மனுஷிக்கும் ஒரு முழுமை உண்டு. அதை எந்த மதத்தை சேர்ந்தாயின, எந்த சமயத்தை சேர்ந்தாயின, சமயமே இல்லாமல் இருந்தாயின கவலை இல்லை. இயேசு கடைசியாக இறுதியாக தன்னுடைய சீடரோடு பந்தியமர்ந்த பொழுது இன்னொரு அழைப்பை கொண்டு வந்தார். நான் தந்தையின் உள்ளும், தந்தை உடனல்ல, தந்தையின் உள்ளும் தந்தை என்னுள்ளும் இருப்பது போல் நீங்களும் எங்களுள் இருங்கள். ஆரம்பத்தில் மலை உரையை கொடுத்த அழைப்பு, இறுதியாக கொடுத்த அழைப்பு. தெளிவு. எல்லோரையும் அழைக்கிறார். அங்கு தந்தை என்று இயேசு சொன்னது உருவகம். தந்தை என்று சொன்னது உருவகம்.
நான் முழுமையாக இருக்கிறேன், கடவுள் முழுமையாக இருக்கிறார், நீங்கள் முழுமையாக இருக்கிறீர்கள், எல்லாம் ஒன்றாக வர வேண்டும். நீ வேறு நான் வேறு அல்ல. என்றைக்கு நீ வேறு நான் வேறு என்று பார்க்கின்றேனோ, அந்த நீ வேறு நான் வேறு எந்த வடிவத்தில் வந்தாலும் சரி, மொழியினத்தால் வந்தாலும் சரி, இனத்தால் வந்தாலும் சரி, சாதியால் வந்தாலும் சரி, சமயத்தால் வந்தாலும் சரி, நான் வேறு நீ வேறு என்று பார்த்தால் அங்கு இருமைவாதம் உண்டு, ஆன்மீகம் இல்லை. அவை இருமை இல்லாத ஒரு நிலைதான் ஆன்மீகம். அவை இந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர் என்ற அந்த கருத்து, அந்த அந்த எண்ணம் சிதைக்கப்பட வேண்டும். யாரும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், எல்லோரும் தெரிந்து கொள்ளப்பட்டவர். அப்படி பார்த்தார் எல்லோரும் சமன், எல்லோருக்கும் ஒரு அழைப்பு. மனிதம் என்று சொல்ல அனைத்து மக்களுக்கும் ஒரு அழைப்பு. இதை நாங்கள் நன்றாக சிந்தித்து ஏற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். இல்லை என்று சொன்னால் இந்த இஸ்ராயல் காசா மக்களுக்கு மட்டுமல்ல, பல்வேறு பிரிவினர், உக்ரைன் வேறு, ரஷ்யா வேறு, அமெரிக்கா இருக்கிற வட அமெரிக்க வெள்ளத்தோல் வேறு, மற்ற தோல் வேறு, பின்னுக்கு வந்தவர்கள், முன்னுக்கு வந்தவர்கள், அகதிகளானவர்கள், அகதி இல்லாமல் இருப்பவர்கள், இப்படி பல்வேறு வகையில் நாங்கள் வளர்த்திருக்கோம். இந்த நாட்டின் பிரச்சனையே அதுதானே. சிங்கள மக்கள் வேறு, தமிழ் மக்கள் வேறு, பௌத்தம் வேறு, சைவம் வேறு, கிறிஸ்தவம் வேறு, இஸ்லாம் வேறு. இந்த வேற்றுமைகளை பாராட்டு மட்டும் பகைமை வளரும், வேற்றுமைகளை பாராட்டு மட்டும் போரும் வன்செயலும் அதிகரிக்கும். இந்த வன்செயலுக்கு அடிப்படையாக நான் கட்டுரையில் எழுதியிருக்கிறேன், ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இந்த வன்செயலுக்கு அடிப்படையாக இருப்பது இருமைவாதம், டுவாலிட்டி, அத்வைதம். வேதாந்தத்தில் அழகாக சொல்லியிருக்கு, அத்வைதம், ஓர்மை உணர்வோடு நாங்கள் பயணிக்க வேண்டும், ஓர்மையை நோக்கி பயணிக்க வேண்டும். அந்த ஓர்மையில் தான் ஆன்மீகத்தின் உச்சம் உண்டு. இதை வலுவாக இன்றைக்கு நாங்கள் வலியுறுத்தி வருகின்றோம். ஆனால் அது பரவலாக இந்த செய்தி போக இல்லை. அதான் துரதிர்ஷ்டம், பரவலாக இந்த செய்தி போக. இத்தோடு இந்த உரையை முடித்துக்கொண்டு அடுத்த உரையில் உங்களை சந்திக்கும் மட்டும் வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம். ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.